பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாள்ல கூட பரிசுத்த ஆவியான நம்மளோடு பேச இருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உள்ளான மனுஷனை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமீன். ஆமேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படிங்கிற வேத வசனம் தான் இன்றைய திறவுகோல் வசனமா இருக்கு. இதை ஆங்கில வேதாகமத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உள்ளான மனுஷனை குறித்ததான காரியத்தை தான் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் அப்படின்னா, புறம்பான மனுஷன் நம்மளோட வெளிப்புறமான இருக்கிற உடம்பு குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படி கிடையாது, அந்த அர்த்தத்துல சொல்லப்படல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிற உபத்திரவங்களும் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் பரிசுத்த பவுலும் சீசர்கள் அத்தனை பேரும் அநேக பாடுகள் மத்தியில பயணிச்சாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவமும் நமக்கு யாருக்கும் அந்த அளவு கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க, இதுக்கு அடுத்த வசனம் நீங்க வாசிக்கும் போது கூட பார்க்கலாம், லேசான இந்த உபத்திரவம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாரு பவுல். லேசான உபத்திரவம் தான்ப்பா இப்ப நம்ம படுறதெல்லாம் அப்படின்னு. பரிசுத்த பவுல் அநேக இடத்துல பாடுகளை பத்தி சொல்லல. ஆனா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து 27வது வசனத்து வரைக்கும் நீங்க வீட்டுல பொறுமையா இருக்கும் போது அதை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, யூதர்களால் ஒன்றும் குறைய 40 முறை 5 முறை நான் அடிபட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அநேக முறை கப்பல் சேதத்தினாலும் சுய ஜனத்தினால் வருகிற வஞ்சகத்தினாலும் புறஜாதிகள் மத்தியில வர கல்லர்கள் மத்தியிலையும் இப்படி எல்லா இடத்துலயுமே என்ன பாடுகள் மத்தியில நான் போனேன். அவ்வளோ அடிபட்டேன். அதாவது மறித்து போயிடுவேங்கிற நிலை வந்தது எனக்கு எத்தனையோ முறை. அந்த தருணத்துக்குள்ள நான் போய் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்றாரு. அவ்வளவு பாடுகள் மத்தியில சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, லேசான இந்த உபத்திரவம் அப்படின்னு. அப்ப அவர் இந்த சரீரத்துல பட்ட பாடுகள் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்துல இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆவி இருக்கு. அது தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சரீரம் அழிந்து போகும். ஆனா இந்த உள்ளான மனுஷனானது, நான் எவ்வளவு உடல் பலகீனமா போனாலும் நமக்குள்ள இருக்க அந்த உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படிங்கறதுதான் ஆவியான ஒரு பவுலை கொண்டு இந்த வார்த்தையை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். இத ஆங்கில வேதாகமத்துல படிக்கும் பொழுது இன்னும் அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. Yet inwardly we are being renewed day by day அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நீ NIV பைபிள் எடுத்தாலும் சரி, ஆம்பிளிஃபைட் பைபிள் எடுத்தாலும் அநேக மொழிபெயர்ப்புகள்ல, ஆங்கில மொழிபெயர்ப்புல renewed day by day அப்படின்னு போட்டு, புதுப்பிக்கப்படணும். எத்தனை நாள்? ஒரு நாள் நடக்கிற காரியமா? இல்ல, இது டே பை டே. ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆங்கிலத்துல renewedங்கிற வார்த்தைக்கு புதுப்பிக்கப்படுதல்னு போட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்படி புதுப்பிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும் பொழுதுதான் நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை நாம் சுத்திகரித்து கொண்டு, அவருடைய வேத வசனம் என்ன சொல்லுது, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வைத்து நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். யார் வர வரைக்கும்? ஒண்ணு என்னுடைய சரீரம் மறிக்கிற வரைக்கும், அப்படி இல்லைன்னா ஏசப்பா வர்ற வரைக்கும். அது வரைக்கும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணும். அதனாலதான் இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷனை குறித்து பைபிள்ல அநேக இடத்துல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சித்தமா இருந்தா இந்த வசனங்களை குறித்து பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உள்ளான மனுஷன் நம்ம பலப்படுறதுக்கு வேத வசனம் வாசிப்பு முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மளோட பேச இருக்க காரியம் என்னன்னா, அதை குறித்தது இல்ல. அந்த உள்ளான மனுஷன் பலப்படும்படியா, புதுப்பிக்கப்படும்படியா வர்ற தடைகள் இருக்கு பாருங்க. அது புதுப்பிக்கப்பட முடியாம நம்ம உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியாம எந்தெந்த விஷயம் தடை பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஒரே ஒரு தலைப்புல தான் நீங்க பார்க்க போறோம். ஏன்னா அநேக வசனங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமா தான் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்பை நம்ம அதை குறித்து ஆவியா நமக்கு வெளிப்படுத்தும் போது பத்தி நம்ம தியானிக்கலாம். இன்றைய நாள்ல இதை குறித்து, இந்த உள்ளான மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இன்னும் 2-3 வசனம் மட்டும் இதை குறித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25-26.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து வேதபாரகர் குறித்தும் பரிசேயரை குறித்தும் இந்த இடத்துல அவர் சொல்ல போறாரு. ஆனா அவருடைய இருதயத்துல உள்ள விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பரிசேயரும் வேதபாரகரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளிப்புறமா தன்னை வந்து மற்றவங்க முன்னாடி நல்லா ஜெபிக்கிறவங்களா, ஆசாரியர்களா, தன்னை வந்து எல்லா இடத்துலயும் உயர்ந்தவர்களா, தேவனிடத்துல பேசுகிறவர்களை போல தன்னை எல்லா இடத்துலயும் காட்டி கொண்டாங்க. ஆனா உள்ளத்துல அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை உள்ளான மனுஷர்கள்ல அவங்க சரியானபடி இல்லை அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உடைச்சு காட்டுறாரு. என்ன சொல்றாரு? மாயக்காரரை, வேதபாரகரை, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஐயோன்னா ஆபத்துன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது போஜன பான பாத்திரம்னா ஒரு பாத்திரத்தை சொல்லல, அவருடைய உள்ளான காரியங்களை பத்தி இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. வெளிப்புறத்தை சுத்தமா காட்டுறீங்க மற்றவர்களுக்கு வெளிப்புறமா, ஆனா உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷன் சரியில்லை. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அப்ப உள்ளான மனுஷனை நீ சுத்தமாக்கினா வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். மற்ற காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. உள்ளான மனுஷன் சரியானபடி கர்த்தருக்குள்ள பலப்பட்டுச்சு, ஒவ்வொரு நாள் மறுரூபமாக்கப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்மளிடத்துல ஆண்டவரே வெளிப்படுத்துவார், மற்றவங்க மத்தியில சாட்சியை காட்டுவார். அதனால இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்றாரு. இப்ப பேதுரு என்ன சொல்றாரு அப்படிங்கிற பார்த்தோம். ஸ்திரீகளை குறித்து பேசும்பொழுது பேதுரு என்ன சொல்றான்னு பார்ப்போம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கப்போம். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமீன். ஆமேன். இதுல ஸ்திரீகளை குறித்து சொல்லும் பொழுது, நீங்க பொன் ஆபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அப்படிங்கிறாரு. அப்ப எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்றாரா? நகை போடக்கூடாது, உயர்ந்த வஸ்திரம்லாம் எதுவும் உடுத்தக்கூடாது அப்படி அர்த்தத்துல இல்ல. அது முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னா முக்கியமானது எதுனா அழியாத அலங்கரிப்பா, அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு அலங்கரிப்பு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எது? அந்த அழியாத அலங்கரிப்பா இருக்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் அப்படிங்கிறாரு பேதுரு சொல்லும் பொழுது. அப்ப இந்த இருதயத்துல மறைந்திருக்கிற குணம் வெளியரங்கமா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது உள்ளான விஷயத்துல நடக்கிறது. ஆனா இது உள்ளான விஷயத்துல அவங்க சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு ஆவியை உள்ள இருதயத்துல மறைந்திருக்கிற குணத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியரங்கமா தெரியும். இந்த அலங்காரத்தை காட்டிலும் அது வெளியேற பெற்றதா அது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பேதுரு சொல்ல வருது. இப்போ நான் வாசித்த அந்த 3 வசனத்துல பவுல் சொன்ன காரியமும் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களும் பேதுரு சொன்ன காரியங்களும் பார்த்தா உள்ளான விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. வெளியான விஷயத்துல சரீரத்தை குறித்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா அதை காட்டிலும் உள்ளான ஒரு மனுஷனை குறித்து தான் 3 வசனத்திலையும் கடவுள் வெளிப்படுத்துறாரு. சரி, இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் எந்தெந்த விஷயங்கள்லாம் அதுக்கு தடையா நிக்குது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புல என்ன தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, சுய மகிமை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சுய மகிமையை குறித்து அநேகருக்கு இதெல்லாம் ஒரு கட்டிட சபையில உள்ளவங்க இருப்பாங்க. அப்படி தன்னை புகழ்ந்து காட்டுறதா, தன்னிடத்துல வெளியே மற்றவங்களுக்கு தன்னை பெரிய மனுஷனா காட்டணும் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சில பேர். அப்படின்னு நாம மற்றவங்களை கை காட்டுறோம். ஆனா இன்னைக்கு நம்மை நாமே சோதித்த அறிவோம். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இது தேவனுடைய பார்வையில எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதா இருக்கு. அப்படி ஒரு சில காரியங்கள் கடவுள் வெளிப்படுத்தினால் இந்த நாள்ல கூட நாம் ஒப்பு கொடுத்து நாம் உள்ளான மனுஷன்ல பலப்படுறதுக்கு உண்டான காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 4:16 தான் அந்த வசனம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த பவுல் சொல்றாரு. ஆனா 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் தங்களை பிரசங்கியாம தங்களை வார்த்தையை மகிமைப்படுத்துறதுக்காண்டி இல்ல, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். நாங்களாம் உங்களுக்கு ஊழியம் செய்யற, உங்களுக்கு வேலை செய்கிற ஒரு அடிமைப்பா. நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றி தான், அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் இந்த உலகத்தை ஃபுல்லா உண்டாக்கினர் அப்படிங்கறத வெளிப்படுத்துறது தான்ப்பா எங்களுடைய பிரசங்கமா இருக்கு. அந்த தேவன் தான் இந்த பூமியில மனுஷனா வெளிப்பட்டார், இதைத்தான் நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு எங்களை நாங்க பிரசங்கிக்க வரல. நாங்க சாதாரண ஒரு ஊழியக்காரன். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது நாங்கள் உடன் ஊழியன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஊழியங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க, வேலை செய்யறவங்களுக்கு நாங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரங்களா இருக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு உதவி ஊழியனா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. இது எங்களால அல்ல, நாங்க பண்ற பிரசங்கம் எங்களுடைய பலன்ல பண்ணல, இது எல்லாமே தேவனுடைய கிருபையினாலும் அவர் கொடுக்கிற வசனத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. நாங்க எங்களை சுய மகிமையை தேடல அப்படிங்கறத சொல்றாரு. அதை விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷத்தை, எதை பத்தி இங்க சொல்லிட்டு வர்றாரு? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, அதுதான் இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம்ங்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம்ங்கிறது யாருன்னு பார்த்தா தங்களை தான் சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, இந்த மண்பாண்டம் நாங்க, இந்த மண்ணால படைக்கப்பட்ட சாதாரண ஒரு மண்ணு. இன்னும் நம்ம தெளிவா நம்ம ஊர் பாஷையில பேசுறோம்னா, நான் சாதாரண ஒரு மண்ணுங்க, இந்த மண்ணுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாருங்க அப்படிங்கிற இந்த தாழ்மையும் இந்த மகிமை, தன்னோட எந்த மகிமை, அவங்க பிரசங்கத்துக்கு அநேக புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேக யூதர்கள் இடர்கள் அடைந்தாங்க, அநேக ரட்சிக்கப்படுறாங்க. யூதர்கள்லயும் அநேக பட்டணத்துக்கு பிரயாணம் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு தாழ்மையான அந்த விஷயத்த அவர் வெளிப்படுத்துறாரு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியமா இருக்கு. வாசிக்கலாம் இன்னொரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆமீன். ஆமேன். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இப்ப இந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இத நம்ம இடத்துல இருந்து நம்ம பேசணும். நம்மளை அனுப்புறது யாரு? இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓநாய்கள் மத்தியில அப்படின்னாரு. இப்ப நாம எல்லாரும் சீசர்களாகிய நாம தான் இந்த அனுப்பப்பட்டவர்கள். நாம எப்படி தன்னுடைய சுய மகிமையை தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனா இருக்கிறான். அப்ப நம்ம அனுப்பினவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அவனிடத்தில் அநீதி இல்லை அப்படிங்கிறார். அப்ப அதை செய்யும் பொழுதுதான் நம்ம இடத்துல அநீதி இல்லை அப்படிங்கிறப்ப அது எது நீதியான காரியம்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற காரியமா தான் இருக்கும். நம்முடைய ஊழியங்களா இருக்கட்டும், நம்மளுடைய வார்த்தையா இருக்கட்டும், நம்மளுடைய ஜெபங்களா இருக்கட்டும், நம்மளுடைய ஒவ்வொரு செயலா இருக்கட்டும், இது எல்லா காரியத்திலையும் யாருடைய நாம மகிமைப்படணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு மறைமுகமா வெளிப்படுத்துற காரியமா இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வசனம் வரைக்கும். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும், 5 அப்பம் 2 மீனை வந்து 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து அற்புதத்தை செஞ்சு முடிந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இவர் கூடயே இருந்தா அவர் பின்னாடி எங்க போனாலும் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்,
ஏன்னா அதனாலதான் இன்னொரு இடத்துல கேட்கும்போது கூட அவர் கடலை கடந்து போறப்ப தேடி வரும்பொழுது அவர் சொல்றது என்னன்னா, நீங்க அற்புதத்தை கண்டதுனால அல்ல, சாப்பிட்டது திருப்தி ஆகாதபடினால திரும்பி எங்களை தேடுறீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு. அவங்களை நேரடியாவே கண்டிக்கிறார். நீங்க புசித்தபடினாலதான் என் பின்னாடி தேடி வரீங்க, என்ன தேடி வரீங்க அப்படின்னு சொல்வார். இந்த இடத்துல சொல்றாரு, இவங்க எதுக்காக அவங்க தேடி வராங்கன்னா, மெய்யாகவே ஒரு உலகத்தில் வருகிறவனா தீர்க்கதரிசி என்றார்கள். இயேசு கிறிஸ்துவ புகழ்படுத்தி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கலாம் என்று இயேசு அறிந்து. இவங்க பேசுறத பார்த்தா என்ன தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அடுத்து ஒரே வார்த்தை தான் சொல்லணும், ராஜான்னு சொல்லி தூக்கிட்டு இயேசப்பாவை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அவங்கள விட்டு விலகி மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறுற இடம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண போவார். அப்ப இந்த இடத்துல இவங்க எந்த நோக்கத்தோட அவங்க இருக்கிறாங்கிறத அறிஞ்சு அவரை ராஜாவாக்கணுங்கிற எண்ணத்துல அவங்க பின்னாடி வந்தவங்க அத்தனை பேர் நினைச்சாங்க. அவர் அதை விட்டு கடந்து போறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42 இருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆமென். ஆமென். முடியும் பொழுது அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கேள்விக்குறியோட இந்த வசனத்தை முடிக்கிறார். இப்ப தேவனால மாத்திரம் வர்ற மகிமையை தேடாம என்ன செய்யறீங்க, ஒருவரால் வரும் மகிமையை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்க? அப்ப விசுவாசம், நீங்க நான் தான் அந்த கர்த்தர், நான் தான் அந்த தேவன் அப்படிங்கறத நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? இவராலதான் ரட்சிப்புங்கிறத நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? முதல்ல நீங்க விசுவாசம் வரணும்னா தேவனால மாத்திரம் வர்ற மகிமையை மாத்திரம் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒருவரால் வரும் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒருத்தர் ஒரு ஊழியம் செய்யறாரு அப்படின்னா, ஊழியம் செய்யறவங்களையும் சரி, ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்களையும் சரி, உடனே அவங்கள மகிமைப்படுத்தி புகழ்படுத்தின உடனே அவங்கள கீழே விழுந்து போயிடுவோம். அநேக காரியங்கள் இன்னைக்கு அநேக இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்தி ஒரு இடத்துல நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அநேகர் விழுந்து போகிறதுக்கு உண்டான ஒரு கண்ணியை நாமளே அதை விரிக்கிறோம் அப்படின்னு. அப்போ மனுஷர்களை மகிமைப்படுத்தி மனுஷர்களை புகழ்படுத்துற வார்த்தைகள் நாம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரமே மகிமைப்படலா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுதுதான் நம்ம சரியான ஊழியமும் சரியான கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தையும் நாம் நிறைவேற்ற முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 42, 43. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல கவர்மெண்ட் சர்வெண்ட் ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க. ஆனாலும் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய மாட்டேங்கிறாங்க வெளியில. இவர் தான் தேவன், இவர் தான் நம்ம ரட்சகர், இவர் அனுப்பப்பட்ட தேவன் அப்படிங்கறத இவர் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பயந்துகிட்டு. ஏன்னா அவங்களுடைய வேலை போயிடும் முதல்ல. அப்ப அதனால அதுக்கு பயந்துகிட்டு மனுஷரால் வரும் மகிமை அதிகமாய் விரும்பினாங்களாம். அப்ப இது விசுவாசமா? இது சரியான விசுவாசமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்ப எது சரியான விசுவாசம்? முந்தின வசனத்துல தேவனால் மாத்திரம் வருகிற மகிமை தேடுறவங்களா இருக்கணும். ஒருவரால் வரும் ஒருவர் மகிமையை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டா எப்படி நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு கேள்வியோட வைக்கிறது காரணம் அதுதான். வாசிக்கலாம். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமை நாங்கள் தேடவில்லை. ஆமென். ஆமென். இந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் நீங்க வாசிக்கும் போது அவர்கள் அநேக இடத்துல பவுல் சொல்றாரு. ஏன்னா தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ளவங்க வேலைக்கு போகாம என்ன செஞ்சாங்க, வீட்டுல உட்காந்துட்டு கர்த்தருடைய வருகை வரப்போகுது, துக்கப்படுற காரியம், இந்த எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செய்யாம ஊழியம் செய்யணும் அப்படிங்கறதுதான். அப்ப பவுல் அநேக இடத்துல அவர் போதிக்கிற விஷயம் என்னன்னா, எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்துதான் இந்த ஊழியங்கள்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய வசனங்கள் மூலியமா அவர் வெளிப்படுத்தி காட்டுவாரு.
அப்ப அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்தாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. எங்களை புகழ்படுத்தணும், எங்களை நான் போதிக்கிறேங்கிறதுனால என்ன போதகர் நீங்க எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு காரியங்கள் நான் உங்க இடத்த வெளிப்படுறதுல என்ன உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பவுல் சொல்ற காரியமா இருக்கு. அவருடைய ஊழியம் இப்படிப்பட்டதா தான் இருந்தது. நீங்க அநேக வசனங்கள்ல அநேக இடத்துல நீங்க வாசிக்கும் போது தன்னை எல்லா இடத்துலையும் தாழ்மைப்படுத்திக்கிட்டே வருவார். இது எதுக்காகனா ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கிற பகுதியில நம்ம ஊழியம் செய்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற பிள்ளையா தான் இருக்கிறோம். அப்படி பிரசங்கிக்கும் போது பிரதர் சிஸ்டர் நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்படியே அற்புதமா நிறைய விஷயங்கள் நடக்குது பிரதர், அநேக ஜபங்கள்லாம் கேட்கப்படுது பிரதர், இப்படி எல்லாம் வார்த்தைகள் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த செகண்ட்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த மகிமையும் புகழும் நம்ம வாயிலிருந்து உடனே நம்ம வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா புகழும் துதியும் கனமும் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போயிடும். நாம சாதாரண ஒரு மண்பாண்டம். அதான் முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது மண்பாண்டங்கள் சொல்றாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்ப இந்த வசனங்கள்லாம் இந்த மண்பாண்டத்துல பெற்றிருக்கோம். இந்த வசனத்தை ஆவியானவர் தான் பேசுறாரு, நாங்க பேசல. இந்த ஞானம் என்னிடத்துல இருந்து வரல, இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோப்புல சொல்லப்பட்டது போல இது பரத்திலிருந்து வருகிற ஞானப்பா, எனக்கு ஞானமே இல்லை. இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லுகிற பிள்ளைகளா நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு மாத்திரமே அந்த துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துறோம் அப்படிங்கிற அர்த்தம். வாசிக்கலாம் ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். உள்ளத்திலே யூதனானவனே யூதன் அப்படிங்கிறாரு. ஒரு யூதர்களை குறித்து ஒரு விஷயம் யூதர்கள் எப்பொழுதுமே தன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. நான் தேவனுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய நாங்க பிள்ளைங்க அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய ஜெபங்கள் சரி எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா சரியா லேவியராம் புத்தகத்துல சொல்லப்பட்டது போல பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்ட அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இன்னைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜபங்கள் எப்படியோ வீட்டு முன்னாடி நிலைவாசல்ல வசனங்களை வைக்கிற காரியங்களும் சரி, எப்படியெல்லாம் நம்ம ஆதியாகம புத்தகத்துல யாத்ராகம புத்தகத்துல எப்படி நடந்துச்சோ அது எல்லா காரியங்களும் இன்றைக்கும் அவங்க கூடார பண்டிகையில இருந்து பண்டிகை நாட்கள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுறது ஆவியானவர் சொல்றாரு, உள்ளத்துலதான் யூதனா இருக்கணும். யூதனானவனே உண்மையான யூதன். உள்ளத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளா நாம இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ளத்துல யூதரான பிள்ளைங்க. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். நமக்கு இன்னைக்கு யூதர்கள் கிடையாது, நம்ம புறஜாதி தான். ஆனா ஆவிக்குரிய நம்ம யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். நம்ம எழுத்தின்படி அதாவது வசனத்தின்படி நம்ம உண்டாக்கப்படாம ஆவியின்படி உண்டாக்கப்படுற அந்த புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வசனத்தை குறித்து சொல்லும் போது கூட யோவான் புத்தகம் 6:63வது வசனத்துல என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த ஆவிக்குரிய வசனம் தான் நம்முடைய உள்ளத்துல ஜீவனை, அதாவது உயிரூற்றக்கூடியதா இருக்குது. மரித்து போன இந்த ஆத்மாவை உயிர் பெற செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்ப விருத்த சேதனம் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பட் இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம் கண்டிப்பா பண்ணப்படணும். அதாவது இருதயத்துல விருத்த சேதனம் அப்படிங்கிறது, நான் தேவனோடு உடன்படிக்கை பண்றேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்றேன், அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அவருடைய கற்பனைக்கும் செவிசாய்க்கிறேன், அந்த வார்த்தைக்கு செயல்படுத்துறேன், அதை அப்ளை பண்றேன் என்னுடைய வாழ்க்கையில. அப்ப நான் என்ன செய்யறேன், இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கேன். அப்படி பண்ணப்பட்ட பொழுதுதான் அவருடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களை அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். ஆமீன். ஆமேன். பவுல் சொல்றாரு, மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோட நாங்கள் நடக்கல,
தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமா உங்களிடத்திலையும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம். எந்த ஒரு ஆதாயத்திற்காக நாங்கள் ஊழியம் செய்யல அப்படிங்கறத இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ண. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லா வெளியில நடக்கிற ஊழியங்கள் சரி, ஏதோ ஒரு விஷயத்துல மறைமுகமா அதோடைய ஆரம்பம் அற்பமா இருந்து கடினமான சூழ்நிலை அவங்க ஊழியங்களை ஆரம்பிச்சாலும் ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த பெருமையும் அந்த புகழும் சுய மகிமையும் தன்னை மகிமைப்படுத்தணுங்கிற எண்ணமும் பிசாசானவங்க கொடுக்கிறபடினால என்ன செய்யறாங்க, கடைசியா அவங்க விழுந்து போகிற சூழ்நிலை, கட்டிடம், சபை, ஆலயம் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தையும் தேவனுடைய மகிமையை தேடாதபடிக்கு தன்னுடைய மகிமையை உயர்த்தும்படியா இன்னைக்கு அநேக காரியங்களை வெளியில நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம எந்த சூழ்நிலையும் இன்னைக்கு வீட்டு சபையில உள்ளவங்க கிடையாது. பட் இப்படிப்பட்டவங்களுக்கு பவுல் இந்த மாதிரி ஊழியங்கள் நாங்க செய்யல, நாங்க எது செஞ்சாலும் கபடம் இல்லாத திவ்ய உண்மையோட நாங்கள் நடந்தோம் அப்படின்னு அவர் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20-22 வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்தை சொல்றாரு, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேல் நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்யறது அவங்கதான், சீசர்களும் தான். எந்த இடத்துலயுமே தங்களுடைய பெயரையோ எதையுமே மென்ஷன் பண்ணாம அவர் சொல்ற விஷயம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்து மேலதான் நீங்க கட்டப்பட்டுட்டு வரீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறாரு. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதுல எந்த இடத்துலயுமே தங்களை மேன்மைப்படுத்தியோ எதுவுமே கிடையாது. எல்லா மகிமையும் கடவுளுக்கு மாத்திரமே செலுத்துறாரு. ஏன்னா அவர் ஏற்படுத்திருக்க காரியம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவருடைய மேலதான் அஸ்திபாரம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அதுக்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்து தான்ப்பா. நீங்க ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எது முக்கியமான கல் பாத்தீங்கன்னா முதல் மூளைக்கல். அந்த மூளைக்கல்ல வச்சுதான் மற்ற எல்லா பக்கமும் சரியானபடி கட்டிட்டே மேல கொண்டு போவாங்க. அப்ப எது முக்கியமான கல்? மூளைக்கல். அந்த மூளைக்கல் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய விசுவாசத்துடைய ஆரம்பம். அதனால அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். ஆல்பாவும் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான் அப்படிங்கிறது. சோ நம்ம எல்லா இடத்துலயுமே தங்களுடைய நாமத்தை, தங்களுடைய பெயரையோ புகழ்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துறாங்க. வாசிக்கலாம் கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். ஆமென். ஆமென். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், உலகத்தின்படி மற்றவங்க மத்தியில நல்ல மனுஷங்களா தன்னை காட்டுறவங்க எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு. அப்ப கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் நிற்க முடியாதவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அவங்க மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுறாங்க. நல் வேஷமாய் காணப்பட விரும்புறாங்க மற்றவர்கள் மத்தியில. இதுதான் இன்னைக்கு அநேக இடத்துல நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. இந்த வேஷம் மற்றவர்கள் மத்தியில தன்னை தாழ்மையாகவும் ரொம்ப பரிசுத்தமானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் மகிமைப்படக்கூடியவர்களாகவும் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பெயரும் தன்னுடைய ஊழியத்துடைய பெயரும் மகிமைப்படணும்னு நினைக்கிற காரியங்களா இருக்கட்டும். இது எல்லாமே இன்னைக்கு நடக்கிற காரியமா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது கடைசி காலமா இருக்கு. ஏன்னா எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ நம்ம இன்னைக்கு விழுந்து போகாதபடிக்கு இன்னைக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது எது சரி எது சரியான ஊழியம் அப்படிங்கிறது நம்ம தெரிந்தா மாத்திரம்தான் நம்ம விசுவாசத்துல பலப்பட முடியும். இந்த வார்த்தையிலேயோ செய்கையிலேயோ எந்த இடத்துலயுமே மகிமையும் புகழும் எனக்கு வருதா தேவனுக்கு வருதா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்து. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். ஆமென். மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் கிறிஸ்துவுக்கான ஊழியம் செய்யற தகுதியே இல்லாதவன் அர்த்தம் அப்படிங்கிறாரு. இப்ப இன்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்துற ஊழியங்கள் நடக்கிறதா இல்ல தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம் நடக்கிறதா?
யாரை நாடி போதிக்கிறேன்னு கேள்விக்குறி வச்சுக்கிறாரு. அப்ப யாரை நாடி நாம் இன்னைக்கு போதனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வசனங்கள் அநேக விஷயங்கள் நம்மளை காயப்படுத்துறதா இருக்கு. இல்ல எனக்கு இந்த விஷயம், இந்த வசனம் எனக்காகவே பேசுன மாதிரி இருக்கு, நான் இந்த விஷயத்துல சரி பண்ணிக்கணும், இந்த விஷயத்துல நான் மாறணும், இன்னைக்கு என் ஊழியங்கள் வளரணும், ஆண்டவர் இந்த காரியத்தை என்னை உணர்த்துறாரு, இந்த இதுல இருந்து மனம் திரும்ப சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேரா ஊழியங்கள் வசனங்கள் ஆவியார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடம் தான் ஒரு தேவன் எதிர்பார்க்கிற விரும்புற காரியமா இருக்கு. ஏன்னா அவருடைய ஊழியங்களுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலும் சுவிசேஷம். அநேக இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துடைய ஆரம்பமே அந்த வார்த்தைகளை தான் வரும். நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்ப மனம் திரும்புதல் எங்க இருக்கோ அப்ப தேவன் அந்த இடத்துல விரும்புற ஒரு காரியம். அதுதான் அவருடைய ஊழியமா இருக்கு. இன்னைக்கு அவருடைய ஊழியம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கு. நாம கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் செய்யற ஊழியம் எப்படி இருக்கணும்னா மற்றவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏறுதுவா அது இருக்கணும். அவர் கேட்கிறவர்கள் அந்த இடத்துல அந்த வசனம் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு புரியும்படியா அவர்கள் உணர்த்தும்படியான காரியமா இருக்கும். அவர்கள் அவர்களை புகழ்படுத்துற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா பெருமை தான், புகழ் தான் வரும். கடவுளுடைய வசனம் அவங்களுக்கு போய் சேராது. அந்த இடத்துல 2 பேருடைய காரியங்களை பார்ப்போம். தானியேலுக்கு எழுதின பழைய ஏற்பாட்டுல தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனம். இந்த இடத்துல நேபுகாத் நேச்சாரை பத்தி பார்க்கலாம். அந்த புறஜாதியான அந்த நேபுகாத் நேச்சார் என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமீன். இந்த வார்த்தைய சொல்லும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு 2ஆம் அதிகாரத்திலே வந்துரும். 3ஆம் அதிகாரத்திலேயே அந்த மரத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு வெளிப்படும். வந்த உடனே நேபுகாத் நேச்சாருக்கு இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்டவுடனே அவர் சொல்லிடுவாரு, இந்த மரம் நீங்க தான், இந்த மரம் நீங்க உங்க ராஜ்ய பாரம் உங்களை விட்டு நீங்க போகுது, ஆகிலும் நீங்க கீழ்ப்படியும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு அதை திருப்பி அந்த ராஜ்யத்துல நிலைநிறுத்துவாரு அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கி சொல்லிடுவாரு. சொல்லி 1 வருடம் இந்த காரியங்கள்லாம் போகும். அதுக்கு அடுத்துதான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப அந்த 1 வருடத்துல கூட நேபுகாத் நேச்சார் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டும் கூட தானியேல் அவரோடு கூட அந்த தேவன் இருக்கிறாருங்கிறத அவர் 2 முறை அவரை பறைசாற்றார். அவர் எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்கும் மேலாக உயர்த்துறார் தானியேலை. அது மாத்திரம் இல்ல, இவருடைய தேவன் தான் உண்மையான தேவன், மெய்யான தேவன், இவர் மெய்யான சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட அவர் என்ன செய்யறாரு, இந்த 1 வருஷம் கழிச்சு இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் வாயில அறிக்கை சொல்றான் அந்த வார்த்தையை, நான் கட்டின மகா பாபிலோன், இது எல்லாமே என்னுடைய ராஜ்யம், என்னாலதான் இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவ இருதயத்துல வார்த்தையில சொன்ன மாத்திரத்துல, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் வாயில அந்த வார்த்தை இருக்கும் போதே என்னாச்சு, வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. உன் வாயில் சொல் பிறவதற்கு முன்னவே நீ என்ன சொல்ல போற அப்படிங்கறத அறிந்திருக்கிறேன்னு அவன் வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படியே இங்க நடக்குது. இன்னைக்கு நம்ம வாயில இருக்கிற வார்த்தையில என்ன சொல்ல போறோம், என்ன பேச போறோம், என்ன நடக்க போகுது, எல்லா விஷயமும் அவர் அறிந்திருக்கிறார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் தலையில் இருக்கிற முடிகள்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, முடி என்றது கிடையாது, நம்முடைய என்ன சிந்திக்கிறோம், நம்முடைய என்ன செய்ய போறோம், நான் என்னென்ன காரியம், நான் என்னுடைய எங்க பிறக்க போறேன், என்னுடைய பேர் என்ன, அது முதற்கொண்டு எல்லாருமே தெரியும். அப்ப அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் அவர் என்ன செய்யறாரு, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொன்ன வார்த்தையினதுல அந்த வாயில வார்த்தை இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன ஆகிறாரு நமக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு மாடை போல புல்ல தின்றாரு, அவர்கள் நெகங்கள்லாம் வளருது, கழுக போல வளருது, இது எல்லாமே நடக்குது. ஆனா 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வரும்பொழுது அவர் உணர்வடைந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத் நேச்சர் ஆகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமேன். ஆமேன். இவர் உணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த தேவனை பாக்குறாரு. நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன்.
முதல்ல அவரை பாக்குறாரு, அவருடைய மகா பராக்கிரமத்தை பாக்குறாரு. அவர் மகிமை பிரபாத்துக்கு என்று ராஜ்யத்தை யாரு கட்டினது, நான் தான் இந்த இதெல்லாம் கட்டினேன் அப்படின்னு தன்னை பார்க்கும் பொழுது விழுந்து போனார். ராஜ்யம் விழுந்து போச்சு. ஆனா எப்ப அவர் வானத்துக்கு ஏறெடுக்கிறாரோ அப்பதான் அவருக்கு புத்தியே வருது. அப்ப தேவனை நோக்கி நாம எப்ப பாக்குறோமோ அன்னைக்குதான் நமக்கு புத்தியே வரும். சரியான தேவன் இடத்துல இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு இணக்கம் உள்ளதாயும் சொல்லிட்டு யாக்கோபு புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அப்ப பரத்திலிருந்து வர்றது ஞானம் தான், பரத்திலிருந்து வருகிற புத்தி தான் மிக 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 வல்லமை மிக்கதா இருக்கு. நம்ம கர்த்தருக்குள்ள வழிநடத்தக்கூடியதா இருக்கு. அப்ப என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் என் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, யார ஸ்தோத்தரிக்கிறாரா? தானியேல் தேவன். அப்படிதான் நிறைய இடத்துல சொல்ல, தானியேலின் தேவனே மகாதேவன் அப்படின்னு. எந்த இடத்துலயுமே அவருடைய தேவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவர் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப தன்னை பார்க்கும் போது விழுந்து போறாரு, தேவனை பார்க்கும் போது மீண்டுமாய் அந்த அறிவு அந்த ஞானமும் திரும்பி வருது. இன்னொருத்தரை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து நம்ம பார்க்கலாம். எரேமியா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் கண்களும் உன் மனதுபோவென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆமீன். தேவன் சொல்றாரு இந்த இடத்துல, யோசியா அரசாண்ட வருஷங்கள் முழுவதும் தேவன் கூட இருக்கிறாரு. அவர் செய்யற எல்லா காரியத்திலையும் துணை இருக்கிறாரு. அவர் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவருக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி அவர் இது பண்றாரு. அப்போ அவரோடு இருந்த தேவன், அவருடைய குமாரன் மறுபடியும் அந்த ராஜ்ய பதவிக்கு வந்த உடனே அவருடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா, அவருடைய மனது தற்பொழிவின் மேல இருக்குதான். முதல் வார்த்தையே தற்பொழிவின் மேலும் தனக்கு மகிமை வரணும் அப்படிங்கிற அந்த இருதயம் சல்லும்ங்கிற தன்னுடைய குமாரன் யோசியாவின் குமாரனுக்கு இருந்து. அததான் ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. உன் கண்களும் உன் மனதுமோ வென்றார். நீ பாக்குறது, நீ சிந்திக்கிறது, உன் மனசெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா தற்பொழிவின் மேல இருக்கு. தன்னை புகழணும், தன்னை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த காரியத்துல இருக்குது. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதன் மூலமா இருக்கு. இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதன் அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரே சல்லூமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் மறுபடியும் விழுந்து போறார் அடுத்து. அதுக்கப்புறம் அப்போ இருதயத்துல அவருடைய கண்கள் எப்படி இருக்கு, அவருடைய மனது எப்படி இருக்குங்கிறது முதற்கொண்டு கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்ப தற்பொழிவின் மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் சுய மகிமையை தேடுகிற பிள்ளையா இருக்கிறார். அப்ப தன்னை யாராவது புகழணும்னு யாரு நினைச்சாலும் அவங்க என்ன காரியம் இதுல இருக்கிறாங்க அப்படின்னா சுய மகிமையை தேடுறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தாவீதை குறித்து பார்ப்போம். அடுத்து 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், அடுத்து 16வது வசனம், அடுத்து 20-21வது வசனம். இந்த 4 வசனத்தையும் வாசி கேட்போம். தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலனாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆமேன். ஆமென். இந்த அதிகாரம் முழுவதுமே நீங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 14வது வசனத்துல தாவீது சொல்லும் போது தாவீது என்ன செஞ்சிட்டு இருக்காராம், தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இந்த சணல் நூல் ஏபோத் அப்படிங்கிறது, ஏபோத்துங்கிறது ஆசாரியர்கள் கட்ட வேண்டிய காரியம், ராஜாக்கள் கட்ட வேண்டிய காரியம். அந்த ஏபோத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜ்யம் வரும் பொழுதும் ஒவ்வொரு விதமா அந்த ஏபோத்து அவர்களுடைய மகிமைக்கு ஏற்படியா முத்துக்களால பதியப்பட்டிருக்கும். ஒரு சில இடத்துல அந்த ஏபோத்து ஆசாரியன் ஆரோனுக்கு எப்படி ஏபோத்தை தரிக்கணும் அப்படிங்கறத ஆண்டவரே வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஏபோத் தரிக்கணும், இந்த மாதிரி நெஞ்சுக்கு நேரா வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஆனா சணல் நூல் ஏபோத் அப்படிங்கிறது தாழ்மைக்கு அடையாளமா இருக்குது. அந்த ஏபோத்து இல்ல, விலை உயர்ந்த ஏபோத்து இல்ல, அந்த ஏபோத்து இல்லாம சணல் நூல் ஏபோத்தை
தரித்து இருக்கிறது வந்து தாவீது மாத்திரம் நிறைய இடத்துல தரிக்கிறார். இன்னும் ஒரு சில பேர் தரித்திருக்கிறாங்க. பட் தாவீதை குறித்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா 1 சாமுவேல் புத்தகம் 23:9 1 சாமுவேல் புத்தகம் 30:7 இந்த இடத்துல வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த சணல் எந்தெந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த சணல் ஏபோத்தை எடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஏபோத்தை எடுத்து தரித்து கொண்டுதான் தேவனோட சமூகத்துல போய் அவர் நிற்பார். ஆண்டவரே, நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் போகலாமா போகக்கூடாதா, இதை நான் மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுக்க ராஜ்யத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு தேவனிடத்துல அந்த அனுமதி கேட்கறதுக்கு, தேவனிடத்துல போய் நிற்கிறதுக்கு இந்த சணநூல் ஏபோத்து அது தன்னை தாழ்மைக்கு அடையாளமா இருக்குது. அதை போட்டுட்டு தான் தேவனுக்கு முன்பாக தன்னை வந்து தாழ்த்தி போய் நிற்கிறாரு. இந்த சம்பவம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பாக்குற சம்பவம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் போது அதுக்கு முன்னாடி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுல வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இடையில தவறி கீழே விழுந்துரும், மாட்டு வண்டி தவறி கீழே விழுந்துரும், அதை தொடுவான். தொட்ட மாத்திரத்துல ஒருத்தர் மரித்து போவான். உடனே ஐயோன்னு பயந்துட்டு எல்லாரும் போயிருவாங்க. அப்ப அந்த பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டுல வச்சிருவாங்க. 3 மாதம் அளவுக்கு பாக்குறாங்க. ஓபேத் ஏதோமுக்கு எதுவுமே ஆகல. நல்லா ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இதை பார்த்த உடனே தாவீது ராஜாவுக்கு ஆஹா, அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள ராஜாவை இருக்கிற இடத்துக்கு வரணும், நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி உடனே ஆள் அனுப்பி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய பெட்டி ஊருக்குள்ள வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவீது ராஜா சந்தோஷத்துல மகிழ்ச்சியில நடனம் பண்றாரு. இது இன்னைக்கு அநேகர் என்ன தவறா போதிச்சு, நடனம் பண்றது தவறு கிடையாது, டான்ஸ் ஆடுறது தவறு கிடையாது, தாவீதே ஆடி இருக்கிறாரு நம்மளும் ஆடலாம், தப்பு கிடையாது. அந்த நோக்கம் கிடையாது. அவருடைய இருதயத்தை கவனிக்கணும். தன் இருதயத்திலே யாரு அவமதிச்சா அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவி மீகால் அவமதிக்கிறா. கடைசியா அவரு கொடுக்கும்போது என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடினேன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலின் ராஜா என்று இத்தனை மகிமைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி மீகால் வந்து அதாவது அவமானமா பேசுறாங்க. ஆனா புகழ்ந்து பேசுற மாதிரி பேசுறாங்க, மகிமைப்படுத்துற மாதிரி, வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிற மாதிரி. எப்படி சொல்றா பாருங்க. இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக, ஊழியம் செய்யற பெண்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சட்டையை கழட்டிட்டு இப்படி நீங்க ஒரு ராஜாவா இருந்து நீங்க இப்படி ஆடுறது எவ்வளவு மகிமைப்படுத்திட்டீங்க பாருங்க, பரவாயில்ல போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதற்கு தாவீது மீகாலை பார்த்துதான் சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தில் எந்த இடம்ங்கிறது அவ்வளோ எக்ஸாக்டா அவர் எப்படிப்பட்டவர், என்ன நான் எப்படி இருந்தேன், நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன, சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன உங்க ராஜ்யத்துல யாருமே இல்லாம என்ன கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு முன்பாக நான் டான்ஸ் ஆடினேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப அவர் எந்த இடத்துலயுமே அந்த தன்னுடைய ராஜா, ஏன்னா அதுக்கு முன்பாக ராஜா வந்து அவருடைய அனுமதி இல்லாம ராஜாத்தி கூட போய் பார்க்க முடியாது. நீங்க எஸ்தர் புத்தகத்துல கூட பார்க்கலாம். ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ராஜாவுடைய அனுமதி வேணும். நான் வந்து பார்க்கலாமா, உங்களை வந்து சந்திக்கலாமான்னு தன் மனைவி கூட அனுமதி இல்லாம போய் ராஜாவை பார்க்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட ராஜா ராஜ்யத்துல இருந்து ராஜாவுடைய 40 வருஷம் அரசாண்ட ராஜா என்ன செய்யறாரு, இறங்கி வந்து ரோட்ல மகிழ்ச்சியோட கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாரு. இதுதான் இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துற ஒரு காரியமா இருக்கு. அவர் தேவனுடைய நாமத்தை எல்லா இடத்துலயும் மகிமைப்படுத்துறாரு. இந்த இடத்துல ஸ்பெஷலா அவர் மகிமைப்படுத்துறாரு. வாசிக்கலாம். ஜெபம் பண்றது கூட எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது கூட அவர் கத்துக் கொடுக்குறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11-14 இந்த ஜெபம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெபம் தான். பரிசேயன் ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபமும் நீங்க பாக்குறோம். அதனாலே வாசிக்கிறேன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு அந்த பரிசேயன் சொல்றாரு. ஆயக்காரனை பார்த்து, இவன் ரொம்ப மோசமான ஆளு, இவர் மாதிரி இல்ல, நான் அநியாயமா யார்கிட்டையும் வரி வசூல் பண்ணல, நான் வந்து விபச்சாரக்காரர் இல்ல ஆகிய மற்ற மனுஷரை போலன்னு மத்தவங்களை பார்த்து இது பண்றாரு. அந்த ஆயக்காரனை போலலாம் நான் இல்ல ஆண்டவரே, அதுக்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் 3 நேரம் நான் ஜெபிக்கிறேன், 5 நேரம் நான் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் முன்பாக நான் கை கழுவாம எந்த காரியமும் செய்யறது இல்லைன்னு தன்னை உயர்ந்தியும் தனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆயக்காரனை
மோசமான ஒரு மனுஷனாகவும் அவர் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு? உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினானா. அப்ப அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? பரிசேயனுடைய ஜெபம் பாக்குறேன். ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறாரு? ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அவர் வானத்துக்கு மேல கூட பாக்குறதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யார் நீதிமான் இந்த இடத்துல? இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாய் தேவனுடைய சமூகத்துல வீட்டுக்கு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லுது. ஏனெனில் தன்னைத்தானே உயர்த்துகிறவனும் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சோ நம்முடைய ஜெபம் கூட எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல எப்படி தாவீது எல்லாவற்றையும் தன்னுடைய எல்லா மகிமையும் எல்லா புகழையும் இந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறார். அதே போல நம்மையும் நம்முடைய ஜெபம் கூட இந்த சுய மகிமை இல்லாம சுயத்தை காட்டாதபடிக்கு என்னுடைய எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, நான் என்ன வேலையில இருந்தாலும் சரி, என்னுடைய படிப்பு என்னுடைய வேலை இதெல்லாம் தூக்கி எல்லாம் ஓரம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய குழந்தை, உங்களுடைய புள்ள, நான் ஒரு மண்பாண்டம், பவுல் சொன்னது போல நான் ஒரு மண்பாண்டம் ஆண்டவரே, என்ன இடத்துல நீதி இல்ல ஆண்டவரே. ஏன்னா உங்களை நாங்க கம்பேர் பண்ணும்போது நான் எங்களுக்கு நீதி இல்லை, உங்களை போல நாங்க பரிசுத்தம் இல்லை, உங்களை போல நீதி இல்லை, உங்களை போல உண்மை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கிற காரியங்கள்ல என்னால கீழ்ப்படிய முடியாம அநேக விஷயத்துல விழுந்து போறேன். இப்படி எல்லா விஷயத்திலையும் நான் தேவன் சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் உயர்த்துகிறா இருக்கார் அவருடைய சமூகத்துல. வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 3-4 வசனத்தை வாசி கேட்போம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கிடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமீன். மேல நம்ம பார்த்த பரிசேயனும் ஆயக்காரனும் அவருடைய ஜெபம் போல மற்றவர்களை பார்க்கிற காரியங்கள்ல சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு இந்த இடத்துல. சுயக்கிரியை அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல், எல்லா செயல்களையும் சோதித்து பார்க்கிறதா இருக்கணும் அப்படின்னு. நீங்க இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல நீங்க படிக்கும் பொழுது இந்த சுயக்கிரியை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாமிங் ஹிஸ் ஆக்ஷன்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு. அப்ப மனப்பான்மை, நம்முடைய செயல் எப்படி இருக்கு, நம்முடைய நடத்தை எப்படி இருக்கு, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம சோதிச்சு பாக்குறவங்களா இருக்கணுமா. நம்ம சாதாரண ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் இந்த செயல்ல என்ன மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கா, இல்ல தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கா, இந்த செயல் செய்யற இந்த செயல்னால தேவனுடைய நாம மகிமைப்படுதா, இல்ல வேற யாருக்கும் இந்த மகிமை போகுதா அப்படிங்கிறத நம்ம செய்யற எந்த காரியங்களையும் நம்ம நிதானிச்சு அறிகிற பிள்ளைகளா. அதனால சோதித்து பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு செமிகோல் அந்த இடத்துல கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து அப்பொழுது சொல்றாரு, அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். இப்ப மற்றவனை பார்க்க மாட்டோம், நம்மளதான் நம்ம பார்த்து சோதிச்சு அறிஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம இவங்களை கம்பேர் பண்றதோ, அவங்களுக்கு அந்த சகோதரன் அந்த சகோதரி நல்லா ஜெபிப்பாங்க, அந்த சகோதரன் நல்ல விதத்தை எடுத்து வாசி, அதெல்லாம் பார்க்கவே விடாது. நம்மை சோதித்து அறிகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி பார்க்கும் போது மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நம்மை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு இது நான் செய்யற செயல்ல, நான் பேசின வார்த்தைகள்ல தேவனுடைய நாமும் மகிமைப்படுத்தா, இப்படி எல்லா விஷயத்திலும் சோதித்து பார்க்கிற பிள்ளைகளா நாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமேன். ஆமேன். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள், மேட்டிமை ஆனவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கே இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த வாசிச்ச 2 வசனங்களையும் நம்மையே நாம தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கறதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தன்னை உயர்த்தி மேட்டுமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, மேட்டுமையான சிந்தை இருக்கக்கூடாது, நம்மளுடைய சிந்திக்கிறது கூட மேட்டுமையா சிந்திக்க கூடாது அப்படிங்கறதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற ஒரு காரியமா இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் தான் ஏதோனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஆமென்.
ஆமென். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், எனக்கு எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இந்த விஷயத்த இந்த வெளிப்பாடு எனக்கு தெளிவா தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம எண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த வசனம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, இது தெளிவா இருக்கு, இதை பத்தி எல்லாம் யாரும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டோம்னாவே நம்ம இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் நாம அறியவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பவுல் மூலியமா. அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே எனக்கு வெளிப்பாட்டுருச்சு அப்படின்னு கிடையாது. நம்ம இன்னும் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஒவ்வொரு கடவுளுடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது, ஆண்டவரே நீங்க கத்துக் கொடுங்க ஏசப்பா, நான் இந்த விஷயத்துல நான் தவறியிருக்கேன், இந்த வசனம் எனக்கு புரியல ஏசப்பா, எனக்கு கத்துக் கொடுங்க ஏசப்பா, இந்த விஷயத்துல நான் இப்படி சொல்லியிருக்கீங்களா, ஓகே ஆண்டவரே, இன்னும் நான் என்ன புதிதாக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இல்ல இன்னும் நான் உங்களுக்கு பிரியமா வாழணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு அடுத்தடுத்த காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒழிய, எனக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்ப ஆண்டவருடைய சத்தம் நமக்கு அந்த நேரத்திலே கட்டாயிடும். அதுல இருந்து தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்காது, வேறொருடைய சத்தம் தான் கேட்கும். இந்த வேறொருவன் யாருன்னு நமக்கு தெரியும். சோ நம்ம எந்த இடத்துலயுமே நாம தேவனுக்கு பிரியமானபடி, அவர் தாழ்மையான மேட்டுமையான சிந்தை இல்லாதபடிக்கு தாழ்மையா நம்ம இருக்கும்போது தேவனுடைய சத்தம் தெளிவா நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒண்ணு நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது கேட்கும், அப்படி இல்லை அப்படின்னா நாம எங்கேயாவது ஒரு சகோதரிகள் யாராவது பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் கேட்கும். அந்த சத்தம் நமக்கு கேட்காம இருக்கு அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்துல தவறி இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம். இன்னைக்கு கடவுள் உங்களோட பேசினாரா அப்படின்னா, ஆமா இந்த வார்த்தையோட பேசினாருன்னு இன்னைக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா இன்னும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேளாதபடிதான் நாம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்மளோடு கூட எல்லா சகோதரிகள் மூலமா பேசிக்கொண்டுதான் இருக்க ஆண்டவர். அவர் பேசுறது நிறுத்தவே இல்லை, ஆனா நாம கேட்காம தான் இருக்கிறோம். அந்த செவி எப்ப திறந்திருக்கும் அப்படின்னா, நம் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். அதான் நம்ம முன்னாடியே நம்ம படிச்சோம், இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் அப்படின்னு. வாசிக்கலாம், ஒரு சில வசனம் நானே வாசிக்கிறேன் நேரம் இல்லாத அப்படின்னா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுது, அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறேன், மற்றவர்கள் முன்பாக நான் எப்படிப்பட்டவனாய் காட்டுகிறேன், தேவனுக்கு பிரியமாய் நான் காட்டுறேனா இல்ல நீதிமானா இருக்கணுங்கிற மாதிரி தன்னை மற்றவங்க முன்பாக காட்டுறேனா அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய இருதயத்தை சோதித்தறிந்துக்கிறேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், நேபுகாத்நேச்சாருடைய வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே உன் ராஜ்யம் நீங்கி போட்டும் தேவனுடைய சட்டம் இருக்கு. அப்ப அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நான் உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறேங்கிற எல்லா விஷயமும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சகலற்றையும் அறிந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தம் அவர்தான். சோ அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம எந்த நேரத்திலையும் நம்ம மறக்கிற பிள்ளைகளா இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, நான் கேட்கிறேன், நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே இந்த நாள்ல நீங்க இந்த பேசின வசனத்தின்படி நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறேன், என்னுடைய பேச்சை மாத்துறேன், என்னுடைய சிந்தனையை மாத்துறேன், என்னுடைய வேத வாசிப்பை நான் மாத்திக்கிறேன், ஆண்டவரே நான் இது பிரியம் இல்லை, எது உங்களுக்கு பிரியமோ அதன்படி நான் நடக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் தாழ்த்தும் பொழுது எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் சுய மகிமை நமக்குள் வரவே வராது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் புத்தகம் 21:2 வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானதாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம். மனுஷருடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா தோன்று, நான் செய்யறது சரியா இருக்கேன், நான் பண்ற ஜெபம் சரியா இருக்கு, நான் வேதம் வாசிக்கிறது கரெக்ட், நான் மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் சரி, எல்லாமே நான் சரி நான் என்னதெல்லாம் நினைக்கிறேனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார் அப்படிங்கிறது. இன்னைக்கு நானும் கேட்கிற எல்லா சகோதரர்களுக்கும் இந்த வசனம் தான். மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா தோணும். இது ஆண்டவரே, இது என் பார்வைக்கு இது செம்மையா தோணுது ஆண்டவரே, இது உங்க பார்வைக்கு செம்மையா இருக்கா, இதை நம்ம கேட்கிற பிள்ளையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவரே நீங்க இருதயத்தை எல்லாம் நீங்க நிறுத்து பார்க்கிற தேவன். அப்படி இருக்கும்போது இது நான் என்னுடைய பார்வைக்கு இது சரியா இருக்கு ஆண்டவரே, இந்த செயல் உம்முடைய பார்வைக்கு சரியா இருக்கா, வேத வசனத்தின், அதாவது நம்ம இதை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய வேத வசனத்தை வச்சு மெஷர் பண்ண முடியும். இந்த வசனம் நான் செய்யற செயல் வேத வசனத்துக்கு சரியா இருக்கா, இல்ல இது தவறா இருக்கா, எந்த வசனத்துக்கு படி இது தவறா இருக்கு, இந்த வசனத்துப்படி இது தவறா இருக்கா, சோ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், நான் இது செய்ய மாட்டேன், நீ இது எவ்வளவு எனக்கு நஷ்டமானாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் சரி, இது நான் செய்ய மாட்டேன், ஏன்னா இது தேவனுக்கு பிரியமில்ல, வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு எல்லா காரியத்திலையும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு நிற்கும் பொழுது இந்த இடத்துல தேவனை நாம் மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். வாசிக்கலாம், சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆமீன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். எப்ப நம்ம கர்த்தரை அசட்டை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே போற்றும் போது. எது எப்ப போற்றப்படுறேன்னா, இதோ நான் செஞ்சேன், இந்த கையின் பிரயாசத்தினால நான் இந்த காரியங்கள் நடந்துச்சு, இது என் கையின் பிரயாசத்தினால வாங்கின காரியம், பாத்தீங்களா எப்படி இருக்கு இப்படின்னு எல்லா விஷயத்திலையும் என்னுடைய செயலின் மூலமா இது கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்ப யாரை அசட்டை பண்றோமா? மனுஷரை அல்ல, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோமா. ஏன்னா அவர் செய்யறாரு, உன் கையின் பிரயாசத்தினாலதான் இந்த பலன் செஞ்சது அப்படின்னு வாயில சொல்லாத அப்படின்னே ஒரு இடத்துல நேரடியாவே வசனம் இருக்கு. இது உன் கை பலன்னால இதெல்லாம் நடந்துச்சுன்னு நீ சொல்லாத அப்படின்னு நேரடியா வசனம் இருக்கு. அப்ப அப்படியெல்லாம் இது என்ன இடத்துல இருந்து வரல, இது தேவன் இடத்துல இருந்து வந்தது, தேவன் கொடுத்த பலன், தேவன் கொடுத்த ஞானம், தேவனாலதான் இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேவனை நம்ம மகிமைப்படுத்துற பிள்ளையா இருக்கும். அப்படி மகிமைப்படுத்தாம எந்த இடத்துலயாவது தன்னை புகழ்படுத்துற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை பேசுறதா கூட இருக்கட்டும், ஒரு சாதாரண நம்ம வசனத்தை பிரசங்கிக்கிறப்ப கூட, பிரதர் நீங்க பேசுற, சிஸ்டர் நீங்க பேசுற வசனங்கள்லாம் எனக்கு அப்படியே கடவுள் பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, அந்த இடத்துல நம்ம என்ன உடனே விழுந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல யார மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, தேவனை மாத்திரம். இந்த காரியம் கர்த்தரால் உண்டாயிற்று, இந்த ஞானம் கர்த்தரால் உண்டாயிற்று அப்படின்னு எல்லா இடத்துலயும் நம்ம கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்துற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு. சங்கீத புத்தகம் 138 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமீன். ஆமேன். இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இவ்வளவு மகிமையான அவருடைய ஸ்தானத்திலிருந்து சாதாரண நம்மளை போல, மண்ணான மனுஷனை போல இந்த பூமியில வந்து வெளிப்பட்டார். அவ்வளவு பெரிய தேவன் தாழ்மை உள்ளவனை நோக்கி நம்மளை பார்க்கிறாருங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். அவர் இதை மட்டுமா பாக்குறாரு, நம்மளை மட்டுமா பாக்குறாரு, மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்தே அறிகிறாராம். அப்ப நோக்கி பார்க்கிறதுன்னா எவ்வளவு பக்கத்துல இருக்கிறாரு. மேட்டிமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னா, அப்ப மேட்டிமை உள்ளவனை எவ்வளவு தூரத்துல வச்சு பாக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இருதயத்துல மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பான விஷயமா இருக்கு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, தாழ்மை உள்ளவனை நோக்கி பாக்குறாருன்னா பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். மேட்டிமையானவையோ தூரத்திலிருந்தே அறிகிறார் அப்படின்னா, அவன் தூரத்துல இருக்கும் போதே அங்க வந்துட்டான், இவன் மேட்டிமையானவன் அப்படின்னு. இப்ப எவ்வளவு டிஃபரன்சியேஷன் அந்த வசனத்துல அழகா வெளிப்படுத்துறாரு பாருங்க. அவர் அவ்வளோ பெரிய தேவனா இருந்தும், அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தும், அவர் அவ்வளவு பெரிய ஆண்டவரா இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பாக்குறாரு. அப்ப அந்த தாழ்மையா இருக்கிறவனை தான் அவர் ஆண்டவர் நோக்கி பாக்குறவரா இருக்கிறாரு. மேட்டிமையானவன தூரத்துல இருந்து, அப்ப அவருடைய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு, தூரத்துலதான் வைக்கிறாரு. அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நோக்கி பார்க்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படுமா, இல்ல தூரத்துல இருக்கும் பொழுது கேட்கப்படுமா அப்படிங்கறத நம்மை நாமே நிதானித்து அறிகிற பிள்ளைகளா இருக்கணும். சோ நாம ஒரு ஜெபிக்கிற விஷயம், இந்த நம்ம ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறோம், இந்த காரியங்கள் நடக்கல, இந்த விஷயங்கள் செயல்படல அப்படின்னா, அது காரணம் இந்த நாள்ல நான் தானா, இல்ல என்னுடைய செயல் தானா, என்னுடைய ஏதாவது ஒரு குறைவு இருக்கா, ஆண்டவரே இந்த குறைவை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, நான் இந்த நாள்ல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அப்பா வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்திலயுமே மகிமையை தேடினவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க இருதயத்துல சிந்திச்சவங்க கூட அந்த இடத்துல விழுந்து போறதை பார்க்கிறோம். பைபிள்ல இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. நம்ம வாசிக்கும் பொழுது கடவுள் நிறைய காரியங்களை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இவ்வளவு காரியத்துல இப்ப ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். நம்ம முதல்ல வாசிச்சோம் பாத்தீங்களா, யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 40-41 யோவான் 5:40-41. அப்படி இருந்தும், ஏன்னா முந்தின வசனத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் அவைகளேன்னு சொல்லிட்டு யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லும். 40வது வசனத்துல எப்படி சொல்றாரு, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை, நான் மனுஷரால் வரும் மகிமையை ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படின்னு 41வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அப்ப அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இன்னைக்கு நாம இதைதான் சொல்லணும். ஏன்னா அவர் மனுஷனா வந்ததே நம்ம எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியே தான், நம்மளுக்கு ஒரு அடிச்சுவடை தான் இந்த நாள்ல அவர் வந்த போது நம்ம வச்சுட்டு போனார் நம்ம எல்லாத்துக்கும். அப்ப நான் மனுஷரால் வரும் மகிமை ஏற்றுக்கொள்றதுனா, இன்னைக்கு நாமளும் அதே போல இந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். மனுஷரால் வரும் மகிமை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா
நம்ம இடத்துல ஜீவன் உண்டாகவில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முந்தின வசனத்தின் படி. சோ இன்னொரு முறை கூட அந்த வசனத்தை கூட வாசிச்சிடலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 42 44 வசனம் சொல்லுது, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஏன்னா தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் வரும் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அந்த முடியும் போது 44 வசனம் சொல்றாரு. அப்ப தேவனால் வரும் மகிமையை தேடாதபடிக்கு ஒருவரால் வரும் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ற நாம் விசுவாசிக்க முடியாது. அப்படின்னா நம்ம இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பதிலையும் சொல்லிடுறாரு. அப்ப தேவ அன்பு நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி கேட்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமேன், ஆமேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு நம்மிடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கணும். அப்படி கேட்டோம் அப்படின்னா, நம்ம இடத்துல தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்றாரு. அப்படின்னா ஊற்றப்பட்டாச்சு. எப்ப நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு நம்ம விசுவாசிக்கிறோமோ, அப்ப தேவ அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப தேவ அன்பு நம்ம இடத்துல இருக்குன்னா அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தவே படுத்தாது, ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அப்ப தேவ அன்பு நம்ம இடத்துல ஏன் இல்லைன்னு அவர் முன்னாடி சொல்றாரு அப்படின்னா, மனுஷரால் வரும் மகிமையை நம்ம தேடக்கூடாது, தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பட்சத்துல தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென், ஆமேன், ஆமேன். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். செமிகோல் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்றாருன்னா, இதுக்கு அடுத்து அதோட விளக்கம் என்னன்னா, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்துல தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு எனக்குள்ள இருக்கு, அவருடைய வசனம் எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நான் அவருக்குள்ள ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன். யாராவது கேட்டா ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, தேவ அன்பு நம்ம இடத்துல ஊற்றப்பட்டிருக்கணும். அவருடைய வசனத்தை கை கொள்ற பிள்ளைகளா இருக்கணும். எந்த வசனம் ஆண்டவர் பேசினாலும் அந்த வார்த்தைய நான் கீழ்படுகிற ஆண்டவரே, இந்த வசனம் நீங்க சொல்றீங்க, நான் இதுக்கு இந்த வார்த்தைக்கு நான் சரியில்லை, நான் இந்த இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ற பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னா என்னிடத்துல மனம் திரும்புதல் இருக்குன்னு அர்த்தம். இததான் தேவன் விரும்புறாரு. நீங்க எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு நிறைய ஒரு இடத்துல வசனம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அநேக இடத்துல உலகத்தின் முடிவு வரைந்து உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் உலகத்தை ஜெயித்தேன்னா உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இப்போ உலகத்துல உங்களுக்கு உபத்திரவ பாடுகள், அப்புறம் பிசாசின் பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா தைரியமா இருங்க, விசுவாசிங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேங்கிறத அறிஞ்சுக்க முடியும். எதனால? அவருடைய வசனத்தை கை கொள்ற நீ. ரோமர் புத்தகம் 8:28 வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்னு அவர் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு வசனத்துல பவுல். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்குது அப்படின்னா அவருடைய வசனத்துல கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த வசனம் 8:28 ஆரம்பிக்குது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைங்கிறத முதல்ல நிச்சயமாகணும். தேவனிடத்துல அன்பு கூறணும். அன்பு கூறுறதுன்னா என்ன? அவருடைய வசனத்தை கை கொள்றது. நீங்க 1 யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். சோ இந்த இடத்துல சொல்றாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், உண்மையாகவே அப்பதான் பூரணப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலதான் அறிஞ்சிக்க முடியும், வேற எதனாலையும் அறிந்து மெஷர் பண்ணவே முடியாது. நீங்க வசனத்தை கை கொள்ற பிள்ளைங்கள் மாத்திரம்தான் நீ என் பிள்ளை அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த வசனத்துல. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது கட்டளை. அவர் எப்படி நடந்தாரோ அதன்படிதான் நாம நடக்க வேண்டும். இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு இது கொஞ்சம் ஒத்து வரல, இல்ல இது எனக்கு இப்படி நடந்தாதான் சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல எக்ஸ்கியூஸேங்கிறதே கிடையவே கிடையாது ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பாக. சோ என்ன நடந்தாரோ, அவர் எப்படி நடந்துறாரோ அவருடைய, அதனாலதான் இன்னைக்கு நானே நிறைய வசனங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியா பேசின வசனங்களே ஆவியானவர் பேசினார்.
அப்ப அவரு பேசின வசனங்கள் அதன்படி நான் இருக்கணும் அப்படின்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். அவர் நடந்தபடியே தானும் நாம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளாகிய அவருடைய சீசர்களாகிய நாம எல்லாரும் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதா இருந்தா மாத்திரம்தான் இந்த நாள்ல உள்ளான மனுஷனுக்குள்ள நாம் பலப்படுற பிள்ளையா, மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளையா, புதுப்பிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா நாம இருக்க முடியும். ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம், ஒரு நாள் நடக்கிறது இல்லாதான் நம்ம 2 கொரிந்தியர் புத்தகம் 4:16 பார்த்தோம். இங்கிலீஷ் பைபிள்ல yet inwardly we are being renewed day by day அப்படின்னு, புதுப்பிக்கப்படுறது ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்கப்படுற பிள்ளையா இருக்கணும்னா என்னிடத்துல என்ன தடையா நிக்குது? சுய மகிமையை தேடாதபடிக்கு தேவனுடைய மகிமையை மாத்திரம் நான் தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா இது என்னுடைய புதுப்பிக்கப்படுவதற்கு முக்கிய தடையா இந்த காரியங்கள் இருக்கும். இன்னும் அநேக தடைகள் இருக்கு. பட் இந்த நாள்ல தேவன் நம்மளோட பேசின இப்படி சுய மகிமையை தேடுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தா இந்த நாள்ல கூட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். தகப்பனே, இந்த நாள்ல கூடப்பா நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக ஒரு செய்யணும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறணும் சுவாமி. ஆண்டவரே, வேத வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, அநேக விஷயங்களை நாங்கள் தவறுகிறோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, இந்த நாள்ல கூட நீர் பேசின இந்த ஒவ்வொரு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவன் சுய மகிமையை தேடுகிறோம் என்றால் தேவனுடைய மகிமை தேடாதபடிக்கு இருந்தோம் அப்படின்னா நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? நீங்க இதனால கேட்டீங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் விசுவாசிக்கிறது கூட நாங்கள் அநேக விஷயத்துல தவறுறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த விசுவாசம் எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க தகப்பனே. அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா நீங்கள் பேசின எல்லா வசனங்களுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் படப்படுங்கள் எபேசியர் புத்தகம் 3:16 சொன்னீங்க தகப்பனே. அப்படியாக எங்கள் உள்ளான மனுஷன் நாங்கள் பலப்படும்படியாக உம்முடைய ஆவியினால உம்முடைய வசனத்தினால் நாங்கள் பலப்பட கர்த்தாவே உதவி செய்தீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் மனுஷரால் ஒரு மகிமை நாங்கள் தேடாதபடிக்கு ஆண்டவரை நீர் எந்த இடத்துலயுமே தகப்பனே, இது மனுஷனா இந்த பூமியில வரும் பொழுது ஒரு இடத்துலயும் மனுஷரால் ஒரு மகிமை நீங்கள் தேடல சுவாமி. உங்களை ராஜாவாக்க அழைத்த போது கூட தகப்பனே நீங்கள் அந்த இடத்துல இருந்து கடந்து போனீங்க சுவாமி. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல அப்பா மகிமையை புகழ்படுத்துற காரியங்கள் வந்தாலும் அது எல்லா இடத்துலயுமே ஆண்டவரே நான் ஒரு மண்பாண்டம் என்று அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அந்த நேரத்துல கூட தேவன் இடத்துல உம்மிடத்துல நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியும் நாங்கள் செலுத்தும் போது நீர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறார். எங்களுடைய செயலின் மூலமாகவும் அப்பா எங்கள் கிரியைகள் மூலமாகவும் எங்கள் வார்த்தையின் மூலமாகவும் தகப்பனே உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் கடைசி காலத்துல நாங்கள் நிக்கணும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது மாத்திரம் ஆண்டவரே உமது வருகையில நாங்கள் பிழையற்ற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது சமூகத்துக்கு வந்து சேர முடியாது தகப்பனே. அதுக்கு தடையா நிற்கிற எல்லா காரியத்தையும் தகப்பனே இந்த நாள்ல கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல கூட உமது சமூகத்துல எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுக்காக ஜெப குறிப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பால்ராஜ் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஒய்ஃபுக்கு இப்ப இங்க பெட்ல அட்மிட் பண்ணிருக்கு, வயிறு வலி தலைவலின்னு சொல்லி. சொல்லுங்க பிரதர். இப்ப அவங்களுக்கு தலைவலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. சொல்லுங்க. அதுக்காக பிரேயர் பண்ணுங்க பிரதர். அவங்க பேர் அகஸ்டின் புனிதா. சரி, நம்ம ஜெபிப்போம். சரிங்க பிரதர். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசின உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல கூட தகப்பனே சகோதரி அகஸ்டின் சிஸ்டருக்காக ஒரு விஷயம் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பால்ராஜ் சகோதரருடைய மனைவிக்காக ஒரு விஷயம் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள்ல கூட அவர்களுக்கு தலைவலி பிரச்சனை, வயிறு வலி பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்றாங்க தகப்பனே. இந்த நாள்ல கூடப்பா அந்த சகோதரிக்கு ஏற்படுத்துற அந்த வயிறு வலியையும் அப்ப தலைவலியும் உண்டாக்குற அசுத்தாவின் கிரியையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போன கட்டளை கொடுக்குறேன்னு திரும்பி வராது அப்பா. அதுக்கு அம்மா உமக்கு பிரியம் இல்லாம உமது வசனத்துக்கு ஆண்டவரே கீழ்ப்படியாதபடிக்கு ஏதாவது காரியங்கள் செய்திருந்தா இந்த நாள்ல கூட சகோதரனையும் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மன்னித்து தகப்பனே இந்த காரியங்கள்ல மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூடப்பா அந்த சகோதரியை உங்க கரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
நாளை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல உங்க திருக்கரத்துல அவங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மா சாட்சி சொல்லத்தக்கதாக தகப்பனே இந்த நாளை மாற்ற போவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise Lord, brother. Praise Lord, Jesus.